பேரலைஞர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திமுகவிலிருந்து மனுஷபுத்திரன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிவடைந்து அதைத் தொடர்ந்து சபாநாயகர் சார்பில் ஒரு தேநீர் விருது அளிக்கப்பட்டது. அந்த தேநீர் விருந்த இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த காங்கிரஸ் ஆகட்டும், திரிணாமுல் காங்கிரஸ் ஆகட்டும், சமாஜ்வாதி ஆகட்டும் எல்லாமே புறக்கணிச்சிருக்காங்க. ஆனா திமுகவிலிருந்து எம்பியான கனிமொழி அவர்கள் மட்டும் கலந்துக்கிட்டாங்க. இது என்ன ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்விட்டர்லயும் சரி, சோசியல் மீடியாவிலும் சரி, பல்வேறு காங்கிரஸை சேர்ந்த நபர்களும் சரி, சில விமர்சகர்களும் சரி பதிவிடுறதா பார்க்க முடியுது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் விஷயத்துல அவங்க பாஜகவோட இணைக்க போறாங்களா கேள்வியும் எழுப்புறது. இந்த சமயத்துல இப்படி ஒரு சந்திப்பு அந்த சந்தேகத்தை மேலும் உறுதிப்படுத்துவதா இருக்குது அப்படின்னு சொல்லி பலரும் பதிவிடுறாங்க. இந்த சந்திப்பு எதன் அடிப்படையில் அமைஞ்சிருக்குது? இன்னொரு விஷயத்தையும் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, நேற்று நிதின் கட்கரி அவர்களை சந்திச்சு பேசினாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேநீர் கலந்துக்கிறாரு. அப்போ பாஜகவுடைய ஒரு நெருக்கத்தை கடைபிடிக்கிறாங்க. இது என்ன விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தேசிய மீது பலரும் குறிப்பிட்டு எழுதுறாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? பாஜகவினுடைய கொள்கைகளையோ செயல்பாடுகளையோ திமுக எங்காவது ஆதரித்திருக்கிறதா? அதாவது டெல்லியில் நடந்த நீட்டிற்கு எதிரான மாணவர்கள் போராட்டம். அந்த போராட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் முழுமையாக மாணவர்கள் பக்கம் நின்றது. இரண்டாவது, வெளிநாட்டிலிருந்து நிதி பெறுவது தொடர்பாக கொண்டு வரப்பட்ட அந்த பில், அதுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கிற அந்த பில்லை கடுமையாக திராவிட முன்னேற்றக் கழகம் நாடாளுமன்றத்தில் எதிர்த்திருக்கிறது. தொகுதி மறுவரையை பொறுத்த வரைக்கும் அந்த பில்லு நாடாளுமன்றத்தில் இன்னும் தாக்கல் செய்யப்படவே இல்லை. திருத்தப்பட்ட பில் இன்னும் வரவே இல்லை. இது வரைக்கும் இந்த வரப்போது அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படின்னு ஒரு பூச்சாண்டியை இங்கு பலரும் காட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் நாடாளுமன்ற கூட்டத்தொடரே இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. அப்போ நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தவே படுத்தாத ஒரு பில், பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. திருத்தங்கள் இல்லாத இதுவரைக்கும் யார் பார்வைக்கு வராத ஒரு பில்லு அதில் திமுக இது பண்ண போகுது, அதில் பங்கேற்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் தொடர்ச்சியாக இங்கு சொல்லிக்கொண்டே வந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இன்றைக்கு எந்த நிலையிலுமே திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ளவும் இல்லை. அதை பார்த்தீங்கன்னா பாஜகவை எதிர்க்க வேண்டிய இடத்தில் எந்த சமரசமும் செய்து கொள்ளவில்லை. டீ பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போ போன வருஷம் கூட தான் பிரியங்கா காந்தி அந்த டீ பார்ட்டியில் கலந்துக்கிட்டாங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது இது பண்ண முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். அது அன்னைக்கும் மிகப்பெரிய போராட்டங்கள் பார்லிமெண்ட்டில் பாஜகவுக்கு எதிராக நடந்தது. இது ஒரு சம்பிரதாயமான ஒரு விஷயம். இதில் கூட்டணிக்கான நோக்கங்கள் இருக்கிறது என்றால் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் திமுக எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் சொல்லியிருந்துருக்கணும். திமுக இது பாஜகவோடு ஒன்றிணைந்து செயல்படுதுன்னு. எந்த ஆதாரமும் இல்லாத பொய்யான ஒரு குற்றச்சாட்டுகளை திரும்ப திரும்ப ஏன் பரப்புகிறார்கள் என்றால் திமுகவை பார்த்து பயப்படுகிறார்கள். எங்கே பாஜகவோடு சேர்ந்து கொண்டு நமக்கு எதிராக ஏதாவது திமுக செய்து விடுமோ என்று. டீலிமிட்டேஷனில் திமுக ஏதாவது தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டு இருக்கா? நேற்று சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் என்ன பேசினாரு? கடந்த காலத்தில் திமுக நிலைப்பாடு என்னவோ அதைத்தான் தெளிவாக கூறினார். கனிமொழி என்ன சொன்னாங்க? பில்லே இன்னும் வரல, திருத்தப்பட்ட பில்லே இன்னும் வரல, அதுக்கடையில் ஏன் இதை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்குறீங்கன்னு கேட்குறேன். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு பயம். என்ன பயம் அப்படின்னா, திமுக எங்கே தங்களோடு நிற்காவிட்டால் இந்தியா கூட்டணியே சிதைந்து போய்விடும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை திமுகவிற்கு காங்கிரசும் இடதுசாரிகளும் இழைத்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு இதை பற்றி பேச என்ன அருகதை இருக்கிறது? நாங்கள் தான் இந்தியா கூட்டணியிலேயே இல்லையே. அப்போ நாங்கள் எந்த சுதந்திரமான முடிவை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது. நீங்கள் யார் எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அட்வைஸ் பண்ணுறதுக்கு? நாங்கள் இன்றைக்கி ஒரு தனித்த ஒரு பார்ட்டி. ஆனால் பிரச்சனைகளின் அடிப்படையில் இன்றைக்கும் பாஜகவை எதிர்த்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். பாஜக எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் எடுக்கிற முடிவுகளை எல்லாம் நாங்கள் எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் எங்களோடு இருந்திருக்க வேண்டும், எங்கள் கூட்டணியில் இருந்திருக்க வேண்டும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு ஒரு எங்கள்கிட்ட கேட்கறதுக்கு ஒரு தார்மீகமான பலம் உங்களுக்கு இருக்கு. நீங்கள் டீ குடிக்க சொல்கிற இடத்துல தான் நாங்கள் போய் டீ குடிக்கணுமா? நீங்கள் டீ குடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் நாங்கள் குடிக்கக்கூடாதா? இல்லை அதில் என்ன அரசியல் நிலைப்பாட்டை நீங்கள் கண்டீங்க? ரெண்டாவது, இதை எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்களா? இல்லையே. எங்கள் கூட நீங்கள் இருந்து இந்த கேள்வியை கேட்டிங்களா? உங்களுக்கு ஒரு அடிப்படை தகுதி இருக்குது. ஒரு பக்கம் திமுக போயிட்டு இங்கே சபாநாயகரோட போய் தேநீர் விருந்தில் கலந்துக்கிட்டா அது பாஜக உடன்பாடு. அப்போ காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா அங்கே போய் துணை ஜனாதிபதியோட போய் தேநீர் சாப்பிட்டா
அது வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயக மாண்பு. உங்க நியாயத்துக்கெல்லாம் வந்து ஒரு அளவு கிடையாதா வந்துட்டு? இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுகவை ஏதோ ஒரு விதத்தில பாஜக கூட போகுதுன்னு நீங்க பிரஷர் பண்றதுக்காக நீங்கள் போடுகிற ஒரு பச்சையான ஒரு நாடகம் இது. அந்த நாடகத்திற்காகத்தான் நீங்கள் இது இவ்வளவையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படி திமுகவை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் போதுன்னு பாக்குறீங்க? திமுகவை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விதத்தில தமிழ்நாட்டில பாஜக எதிர்ப்பு நிலையில் இன்றைக்கு முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக. அதேபோல தேசிய அளவில் இன்றைக்கு பாஜகவுக்கு எதிரான மிகப்பெரிய தலைவராக இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் வந்து கருதப்படுகிறார். இந்த இமேஜ் எப்படியாவது காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டிலேயும் இந்த வதந்தியை, இந்த பொய்யை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து பாஜக கூட தமிழ்நாட்டில யார் இருக்காங்க? கூட்டணியிலேயே அதிமுக இருக்காங்க. ஆனா, அதே சமயத்துல தாவேகா வந்து பாஜக சொல்லக்கூடிய தமிழ் தாய் வாழ்த்துலேருந்து எல்லா விஷயத்துக்கும் தாளம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலை திட்டம், ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எல்லாத்துல இருந்தும். அப்ப நீங்க நியாயமா சொல்லணும்னா யார சொல்லணும்? நீங்க வந்து தாவேகாவ சொல்லணும், அதிமுகவ சொல்லணும். ஆனால் மாறாக நீங்கள் இப்படியாக ஒவ்வொருவரையும் நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பதன் மூலமாக, ஒவ்வொரு முறையும் திமுகவின் மீது நீங்கள் பழி சுமத்திக் கொண்டிருப்பதன் மூலமாக, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய அளவிற்கான உங்களுடைய கான்ஸ்பிரசியை நீங்கள் நிறைவேற்ற முயற்சிக்கிறீர்கள். பிரச்சனைகளின் அடிப்படையில் நான் 2 விஷயம் தான் சொல்றேன். பிரச்சனைகளின் அடிப்படையில் ஏதாவது மேகதாட்டு அணைக்கட்டு விவகாரத்திலேயோ, காவிரி நீர் பிரச்சனையிலையோ, அல்லது வந்து மாணவர்கள் நீட்டு போராட்டத்திலேயோ திமுக ஏதாவது சமரசம் பண்ணிச்சா? எங்கேயாவது பின்வாங்குச்சா? எங்க எம்பிக்கள் ஏதாவது வந்து மலுப்பலா பேசுனாங்களா? ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்வினையை திமுக ஆட்டினாங்க. ஏன் இந்த வெளிநாட்டுல இருந்து நிதி பெற அந்த பில்ல கூட நேற்று திமுக கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்குது. அன்னைக்கு காங்கிரஸ் நேற்று அந்த எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்போ உங்களுக்கு நாங்கள் பாஜக கூட்டணியில் இருக்க மாதிரி தெரியலையா? அது எப்படி 24 ஹவர்ஸ்ல அது மாறுது உங்களுடைய நிலைப்பாடு? நேற்று நீங்க எதுக்காக போராடினீங்களோ அது கூட சேர்ந்து தானே திமுகவும் நின்று போராடிட்டு இருந்துச்சு பார்லிமெண்ட்ல. அப்போ ஒரு டீ குடிக்க போனா உடனே வந்து பிரச்சாரம் பண்றீங்கன்னா, இதெல்லாம் உங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஜெண்டா திமுகவை தனிமைப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு தனிமைப்பட்டிருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப இப்போ விஜய் போய் வந்து சந்திச்சுட்டு வந்தார், வந்து பிரதமரை எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தார். அப்போ வந்து நீங்கள் வெளிப்படையாக பாஜக கூட்டணி தாவேக பாஜக கூட்டணின்னு சொல்ல வேண்டியது என்ன? ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது என்ன திமுகவுக்கு மட்டும் இவங்களுக்கு எல்லாருமே குற்றவாளி கூண்டில் திமுக நிறுத்துவாங்க. திமுக டெய்லி உங்ககிட்ட எங்க கற்பை நிரூபிக்கணுமா? எங்களுக்கு வேற வேலையே இல்லையா? உங்க மாதிரி துரோகிகள்கிட்ட எங்க கற்பை நிரூபிக்கிறதா எங்களுக்கு வேலையான்னு கேட்கிறேன். 2வது நாங்க யார் கூட போனா உங்களுக்கு என்ன சார்? நீங்க எங்க கூட இருந்தீங்களா? எங்களை சப்போர்ட் பண்ணீங்களா? ஒரு தேர்தல் தோல்வியை தாங்க முடியாம ஓடி போன ஓடுகாலிகள் தானே நீங்க. என்ன அருகதை இருக்கிறது எங்களை பற்றி கேட்பதற்கு? நாங்க எந்த கூட்டணியை வேண்டுமானாலும் மக்கள் நலன் சார்ந்தும், தமிழகத்தின் நலன் சார்ந்தும், அரசியல் நலன்கள் சார்ந்தும் அமைப்போம். உங்ககிட்ட எங்க கற்பை நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் எங்களுக்கு கிடையாது. காங்கிரஸ் வந்து திமுகவை தனிமைப்படுத்தணும், அவர்கள் வந்து அவருடைய இமேஜை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேலை பார்ப்பதாக நீங்க சொல்றீங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்திய கூட்டணியில் இருக்கிற உத்தவ் தாக்கரேவாகட்டும் இல்ல மற்ற கட்சி தலைவராகட்டும், இந்திய கூட்டணிக்கு ஸ்டாலின் அவர்கள் தலைமை ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னாடியே சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அப்போ காங்கிரஸ் இந்த மாதிரியான வேலைகளை செய்யும் போது கூட்டணி கட்சிக்குள்ள எந்த மாதிரியான பார்வை வெளிப்படும் பாக்குறீங்க? இப்ப ஏற்கனவே உத்தரப்பிரதேச தேர்தலில் வந்து காங்கிரஸ் அகிலேஷ் யாதவுக்கு குடைச்சல் கொடுப்பதாக செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அவங்க கிட்ட சீட்டு கேட்கறதாகட்டும், தொகுதியை ஒதுக்குறதாகட்டும், அந்த குடைச்சல் கொடுப்பதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த வகையில ஸ்டாலின் ஏற்கனவே அந்த இந்தியா கூட்டணியில வந்து பல்வேறு நபரும் கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. நீங்க திமுகவை இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க மத்தியில் என்ன கருத்து வெளிக்கொண்டு பாக்குறீங்க? திமுகவுடைய நிலைப்பாடு வந்து ரொம்ப தெளிவாக ஏற்கனவே சொல்லப்பட்டுருச்சு. அதாவது தமிழ்நாட்டின் நலனுக்கோ நாட்டு நலனுக்கோ ஊர் விளைவிக்கக்கூடிய வகையில் பாஜக எந்த சட்டங்களை திட்டங்களை கொண்டு வந்தாலும் சமரசமற்ற முறையில் திமுக எதிர்க்கும். அது வந்து எந்த சந்தேகமும் இல்லை. அதே சமயத்தில் இந்தியா கூட்டணி என்பது ஏற்கனவே சிதைக்கப்பட்டு விட்டது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ராகுல் காந்தி. அப்படிப்பட்ட நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே போயிட்டார். இன்னும் பல கட்சிகள் வந்து அதில் இல்லை. அப்போ இப்போ இருக்க கட்சிகளில் திமுக என்ன சொல்றதுன்னா, காங்கிரஸ் அல்லாத ஒரு இந்தியா கூட்டணி தான் எங்களுடைய நோக்கம். காங்கிரஸ் இருக்கிற இந்தியா கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்றதுக்கு எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இல்லைன்னா நாங்கள் ஒரு 3வது வேற ஒரு புதிய அணியை கூட கட்டுவோம். அதில் உத்தவ் தாக்கரே போன்றவர்கள் அதில் வந்து இணையலாம், மம்தா பானர்ஜி போன்றவர்கள் அதில் வந்து இணையலாம். ஏன்னா காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸிக் எலிமெண்டாக, ஒரு பாய்சனாக இந்தியா கூட்டணிக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு கட்சியாக ராகுல் காந்தி ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு தலைவராக மாறி இருக்கிறார். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உங்கள் கூட்டணியில் முதன்மையாக இருந்த ஒரு தலைவர் இன்றைக்கு திமுக தலைவர்,
அதாவது இந்த இந்தியா கூட்டணியில் முதன்மையாக ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருந்தது திமுக. இன்னும் சொல்ல போனால் இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் மிகப்பெரிய பங்கு திமுக தலைவருக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் என்ன பண்றீங்கன்னா, ஒரு முழுக்க முழுக்க திமுகவை அழிக்கணும்னு சொல்லக்கூடிய, உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை அழிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு தாவேக்காவோட சேர்ந்து அவங்க எதிர்பாராத விதமா ஆட்சிக்கு வந்தவொடனே திமுகவை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியிலிருந்து வெளியேறி அங்கே போறேன்னு சொல்றீங்க. அந்த காங்கிரஸ் என்ன ராகுல் காந்திக்கு தெரியாத காங்கிரஸா? இந்திய தேசிய காங்கிரஸுக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லையா? அதுக்கு அப்படி போகிற போது அதுக்கு கூட ஓடோடி வருகிறார் ராகுல் காந்தி. பதவியேற்பு விழாவிற்கு ஓடோடி வந்து பதவியேற்பு விழாவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேற்கொள்றார். ஆனால் இவர்களுடைய முதலமைச்சர் கேரளாவில் பங்கேற்கிற போது விஜய் போகவே இல்லை. அந்த அளவுக்கு தான் விஜய் உங்களை மதிக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த இந்த ஒரு அடிப்படையான பிரச்சனையை நீங்க எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்க திமுக கூட்டணியில் இருந்தபோது சீட்டு வேணும்னு கேட்குறீங்க. அது இல்லாம வந்து 25 பத்தாது, 28 கொடு, 30 கொடுன்னு கேட்குறீங்க. ஒரு ராஜ்யசபா எம்பியை நிர்பந்திச்சு பெறுறீங்க. இதெல்லாம் வாங்கி 15 நாளைக்கு உள்ளார அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி மூலம் ஜெயிச்ச எம்எல்ஏக்கள், அதே போது எம்பி, இவங்களோட சேர்ந்து போய் திமுகவை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சியோட நீங்க போய் சேர்றீங்க. திமுகவை தீய சக்தின்னு சொல்லக்கூடிய, திமுக தலைவரை பற்றி தினம் தினம் அவதூறு செல்லக்கூடிய ஒரு கட்சியோட சேர்ந்து அவங்க கூட மந்திரி சபை அமைக்கிறீங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்தியா கூட்டணியில இருங்கன்னு சொன்னா நாங்க என்ன மானம் கெட்டவர்களா? அப்படி இந்தியா கூட்டணியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன இருக்கிறது? அதாவது நீங்க எங்களுக்கு என்ன வேணாலும் துரோகம் பண்ணுவீங்க. ஆனா நீங்க டீ குடிக்க போறீங்கன்னு சொன்னா நாங்க டீ குடிக்க போகக்கூடாதா? நாங்க டீ குடிக்க போவோம் சார். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க ஒரு வலிமையான இந்தியா கூட்டணியை ராகுல் காந்தி கட்டி காட்டட்டும். அவருக்கு அந்த திறமை இருந்தால், தகுதி இருந்தால் காட்டட்டும். அதாவது எந்த கட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியை வந்து ஏற்றுக்கிற சமயத்தில் இந்தியாவின் பிரதமர் வேட்பாளராக அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் தான் வந்து அறிவித்தார். அந்த அளவிற்கு ஒரு நட்பும் இணக்கமும் மரியாதையும் ஒரு இந்த கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டும் என்று அயராது பாடுபட்ட ஒரு தலைவரோட முதுகுல குத்திட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களோட இருக்கணும்னா மற்ற கட்சிகளை சேர்ந்தவங்க விரும்புகிறாங்க. அதாவது வந்து திமுக இல்லாத ஒரு இந்தியா கூட்டணி வலிமை பெறாது என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இதுக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த பிரச்சனைகளுக்காக போராடுகிறதோ அதில் நாங்கள் இந்தியா கூட்டணியில் இல்லாமலேயே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். மிகுந்த வலிமையுடன் போராடி கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் இருக்கக்கூடிய இடத்தில் எங்களால் இன்றைக்கு இருக்க முடியாது. ஏனென்றால் பிஜேபியை விட மிக மோசமான சக்தியாக இன்றைக்கு காங்கிரஸை நாங்கள் பார்க்கிறோம். அதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். அதனால் நாங்கள் பிஜேபியோடு போய் கூட்டணி வைக்க வேண்டிய எந்த அவசியமும் எங்களுக்கு கிடையாது. இன்னொன்று, கட்சியின் நலன் சார்ந்தும் மாநிலத்தின் நலன் சார்ந்தும் திமுக தலைமை எந்த முடிவை எடுத்தாலும் அது நிச்சயமாக கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் தான் அது இருக்கும். இன்றைக்கு பரப்பப்படுகிற கட்டுக்கதைகள், பொய்கள், இதில் எதிலுமே எந்த உண்மையும் கிடையாது. காங்கிரஸ் சார் ஒரு பக்கம் இப்படி பேசிட்டு இருக்கும்போது தாவேக்காவினரும் அதே தான் பேசுறாங்க. குறிப்பா பார்க்கும்போது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சட்டமன்றத்துல பேசும்போது டீலிமிட்டேஷன் விஷயத்துல வந்து திமுக இணைந்து போவதாக தகவல் வருகிறது. அவர்கள் வந்து சில மாற்றங்களை செய்தால் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என செய்வதாக தகவல் வருகிறது அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்திலே பேசினாரு. சபாநாயகர் அது குறிப்பிட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லி அதை அறிவிப்பு வந்து கொடுத்தாரு. அப்போ அவர்கள் சார்பிலும் ஒரு விஷயம் பரப்பப்படுது இல்லையா? அது எப்படி நீங்க பாருங்க? இல்ல, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் திமுகவினுடைய வலிமை, செல்வாக்கு என்பது அதனுடைய பிஜேபி எதிர்ப்பில் தான் இருக்கிறது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் இன்னொரு திமுகவாக மாறிவிடலாம் என்று நினைக்கிறார். இன்னொரு திமுகவை நீங்கள் மாறணும்னா திமுகவுடைய கொள்கைகள் ஏதாவது உங்ககிட்ட இருக்கணும், அதனுடைய போர்க்குணம் இருக்கணும், எதிர்க்குணம் இருக்கணும். உங்ககிட்ட எதுவுமே கிடையாது. ஆனால் திமுகவுடைய ஒரு கார்பன் காப்பி மாதிரி, கார்பன் காப்பிலையும் இந்த 3ஆவதா 4ஆவதா 5ஆவதா வரும் இல்லையா கார்பன் காப்பி, அந்த மாதிரி ஒரு டல்லான காப்பியை அவங்க மாறுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஒரு புறம் காங்கிரஸோடவும் அங்கே உறவு வச்சுக்கணும், காவிரி பிரச்சனைக்காக காங்கிரஸுக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கக்கூடாது. இன்னொரு புறம் மோடிக்கும் எந்த விதமான அவர் மனம் கோணிடக்கூடாது, அமித்ஷா மனம் கோணிடக்கூடாது. அதே சமயத்தில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து பாஜக கூட போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணணும். இது எல்லாமே எதுக்கு பண்ணுறாங்கன்னா, திமுகவுடைய இடத்த நம்ம எடுத்துக்கலாம், பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு இல்லையா, அந்த இடத்த நம்ம கைப்பற்றிக்கலாம்னு யாரோ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கனவில் கூட நடக்காது, அது கற்பனையில் கூட நடக்காது. ஆனால் பாஜக எதிர்ப்பை ஒரு இடத்துல கூட வெளிப்படுத்தாமல் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்த எப்படி தாவேக்காவில் சாதிக்கும்? திமுகவை வந்து அட்டாக் பண்றதன் மூலமா, அதாவது திமுக வந்து பாஜகவோட போயிடும், அதனால பாஜக எதிர்ப்பாளர்கள் எங்க கூட இருங்க அப்படிங்கிற ஒரு சிம்பிள் லாஜிக். அது எந்த உண்மையும் இல்லாமல், எந்த ஆதாரமும் இல்லாமல் அதை பண்றாங்க. அப்ப என்ன ஒரு அடிப்படையான இவங்களுக்கு சிக்கல்னா, இவங்களுக்குன்னு சொந்தமா எந்த அரசியலும் இல்லை. திமுக கொண்டு வந்த திட்டங்களை காப்பி அடிக்கிற மாதிரி,
திமுக கொண்டு வந்த மற்ற எல்லா விஷயங்களையும் வந்து நகல் எடுக்கிற மாதிரி இன்னைக்கு இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, திமுக மாதிரி நடிச்சோம்னா நம்ம திமுக ஆயிரலாம்னு நினைக்கிறாங்க. பாஜக எதிர்ப்பு மனநிலையை தங்களுக்கு சாதகமா மாத்திக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு நாளில் ஒரு விஷயத்தில் உருவானதல்ல பாஜக மீதான திமுகவின் எதிர்ப்பு மனநிலை. அது கல்வி, பொருளாதாரம், பண்பாடு என அரசியல் என பல தளங்களில் பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகளை இடையறாது திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து வந்திருக்கிறது. அதில் ஒன்றையாவது இவர்கள் எங்காவது செய்திருக்கிறார்களா என்பதை நீங்கள் பாருங்கள். ஒரே ஒரு விஷயத்தையாவது அவங்க எங்கேயாவது ஸ்ட்ராங்கா பண்ணாங்களான்னு. ஆனா வெறுமனே பிரச்சாரத்தின் மூலமாக, பொய் பரப்புரைகளின் மூலமாக இதை அவர்கள் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். இந்த பரப்புரைகள் ஒரு பக்கம் இருக்கும்போது திமுகவிற்கு நாங்கள் அக்கறையின் பேர்ல சில அறிவுரைகளை சொல்றோம் அப்படின்னு சொல்லி சில பேர் பதிவிடுறதா பார்க்க முடியுது. அதாவது இப்படி எல்லாம் பேசியங்கள் போயிட்டு இருக்கிற சமயத்துல, ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருக்கிற சமயத்துல இந்த மாதிரியான சந்திப்புகளை நீங்க அவாய்ட் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு பார்வையை பலரும் வெளிப்படுத்துறாங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? திமுக வந்து தொடங்கப்பட்டு 75 வருடங்கள் ஆகிவிட்டது. பலமுறை இந்த மாநிலத்தை இந்த கட்சி ஆட்சி செய்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒன்றியத்தில் மிக அதிக காலம் ஆட்சி பொறுப்பில் பங்கு வகித்த 15 வருடங்களுக்கு மேல் பங்கு வகித்த ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இவ்வளவு நீண்ட அரசியல் அனுபவம் உள்ள, அரசியல் பார்வை கொண்ட ஒரு கட்சி தலைமைக்கு தெரியாத ஒரு விஷயம். இந்த அறிவுரைகளை சொல்கிறவர்களுக்கு தெரிந்துவிடும் என்றால் அதை விட வேடிக்கை ஒன்றும் இருக்க முடியாது. இந்த கட்சி எத்தனையோ விதமான நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறது, எத்தனையோ விதமான பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறது. அதிலிருந்தெல்லாம் அரசியல் வீரத்துடனும் தீரத்துடனும் புத்தி கூர்மையுடனும் இந்த கட்சி மீண்டு வந்திருக்கிறது, தன்னுடைய நிலைப்பாடுகளை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் யாரை போய் பார்க்கணும்? இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் திமுகவுக்கு அட்வைஸ் பண்ணாதவனே யாரும் கிடையாது. எல்லா கட்சிக்காரனும் அட்வைஸ் பண்ணுறான், எல்லா ஃபேக் ஐடியும் அட்வைஸ் பண்ணுறான். இதுக்கெல்லாம் வந்து என்ன பொருள்னு எனக்கு தெரியல வந்துட்டு. ஏன்னா நீ அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு கட்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கா? நீ எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து இந்த கட்சி இருக்கு. ஆளாளுக்கு ஒன்று எழுதி நீங்கள் இதை செய்யலாமேங்கிற ஒருத்தன், அதை செய்யக்கூடாதாங்கிற இன்னொருத்தன். திமுகவுடைய எதிரிகள் திமுகவுக்கு வந்து நீங்கள் ஏன் அவரை போய் பார்க்குறீங்க, ஏன் இவரோட பேசுறீங்க? என்னங்கடா வேணும் உங்களுக்குலாம் வந்துட்டு? எனக்கு புரியவே இல்லை. என்ன வேணும் உங்களுக்கு? அப்போது திமுக ஏதோ ரொம்ப பலவீனமாயிட்ட மாதிரியும், இவங்க பேச்செல்லாம் கேட்டு நடக்கணுங்கிற மாதிரியும் எங்களுக்கு தெரியும் சார். பல முறை பலவிதமான அரசியல் சூழ்ச்சிகளையும் அரசியல் சூழல்களையும் எதிர்கொண்டு வாழ்ந்தவர்கள் தான். நீங்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஊடகங்களில் வர்ற சில செய்திகளையும் பரப்பப்படுற சில வதந்திகளையும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க, கவர்னருக்கு எதிராக போராடுறோம். ஆனால் ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு குதிரை பேர் நடக்குதுன்னா கவர்னரை போய் தானே முறையிடுறோம். சொல்லுங்க. கவர்னர் டெல்லியினுடைய பிரதிநிதி, ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதின்னு நமக்கு தெரியும். ஆனால் முறையிடுறப்போ லீகலாக அங்கே தான் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து ஒரு சபாநாயகர் வந்து ஒரு டீ பார்ட்டி கொடுக்குறாருன்னா அதில் போய் கலந்துக்கிறதுனால பிஜேபியோட கொள்கைகளை ஏற்றுக்கிட்டதா அர்த்தமாயிடுமா? நாளைக்கு அவர்களிடம்தான் போய் நம்ம பல கோரிக்கைகளை முன்வைக்க இருக்கிறது. காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் மற்ற பிரச்சனையாக இருந்தாலும். அப்போது இப்போ ஒரு இப்போ நீங்கள் சட்டசபையில் கூட நீங்கள் பாருங்கள், வந்து நேற்று ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் மரிய வில்சன் வந்து இந்த மாதிரி பொய்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி ஏதோ பேசுகிறாரு. அப்போ சபாநாயகர் அந்த வார்த்தையை நான் நீக்கிறேன்னு சொல்கிறாரு. மரிய வில்சன் திமுக கடுமையாக அட்டாக் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அந்த டைமில் தங்கம் தென்னரசு இருந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு உறுப்பினர் பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லக்கூடாதே ஒழிய பொய்ங்கிற வார்த்தையெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு இல்லை, அதனால் அந்த வார்த்தையை நீக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். உடனே இப்போ வந்து தாவேகாவோட நீங்கள் வந்து சேர்ந்துருச்சு, திமுக சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுவீங்களா? உடனே அவர் வந்து தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு கன்டினியூ பண்ணுறாரு. எல்லாம் சாதாரண அரசியல் மாண்புகள். எதிரும் எதிரும் அவளை சண்டை போட்டு விட்டுருக்க தாவேக்கா எங்கள் மேலே சொல்லாத அவதூறே கிடையாது. உடனே என்ன எழுதுறானுங்க வந்துட்டு, இணக்கப்போக்கோடு செயல்படுகிறது, மூத்த அமைச்சர்கள் எல்லாம் தாவேக்காவோட இணக்கப்போக்கோடு செயல்படுகிறார்கள் அப்படின்னா அது ஒரு பொய். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதே மரிய வில்சன் வந்துட்டு நாங்கள் வந்து இந்த 60 நாளில் 15,000 கோடி ரூபா வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு வந்து சட்டசபையில். அப்போது தங்கம் தென்னரசு இருந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, எந்தெந்த சோர்ஸ்லேருந்து இந்த 5,000 கோடி ரூபா வந்துச்சு அதை சொல்லுங்க. என்னொன்னு மரிய வில்சன் தடுமாறுறாரு அமைச்சர். அதாவது வரும்னு எதிர்பார்க்கப்படுற தொகை, இந்த நம்பர் பிளேட் ஃபேன்சி நம்பர்லேருந்து இவ்வளோலாம் வரும், அப்புறம் வந்து இதுலேருந்து இவ்வளோ வரும், அதுலேருந்து இவ்வளோ வரும்னு தடுமாறுறாரு. நாங்கள் வந்து இணக்கப்போக்கோட செயல்படுறோன்னா இதை கடந்து போயிருந்துருக்கலாமே. எந்த அமைச்சர் தங்கம் தென்னரசு இதை சொல்கிறாரோ, அதாவது வந்து பொய்ங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாத வார்த்தை இல்லை,
அது வந்து அதெல்லாம் சட்டசபை மரபில் அனுமதிக்கப்பட்ட ஒண்ணுதான்னு சொன்ன உடனே சோஷியல் மீடியா முழுக்க இது ஒரு பிரச்சாரம், இணக்கமா செயல்படுறாங்கன்னு. ஏவவேல் வந்து ஒரு மரியவில்சன் விஷயத்துல வந்து சரி அவர் ஏதோ ஒரு பேச்சு பாணியில சொல்றாரு அப்படின்னு ஒன்று சொன்னோம்னா உடனே அதுக்கு ஒரு பிரச்சாரம் சோஷியல் மீடியாவில். உடனே ஏவாவேல் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட இணக்கமாக செயல்படுறாரு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு தியரி, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு கான்ஸ்பிரசி. சரிங்களா? 24 மணி நேரமும் நாங்கள் இவங்ககிட்ட சொல்லணும், இல்லை நாங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவாக இல்லை, இல்லை நாங்கள் பாஜகவுக்கு ஆதரவாக இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 20 தடவை தீ குளிக்கணும் நாங்கள். அப்போ தான் இவங்க எங்களை ஏற்றுக்கிடுவாங்க, நாங்கள் கற்போட இருக்கோம், புனிதமத்தோடு இருக்கோம்னு. இதை கேட்குற நீங்கள்லாம் யார்? உங்களுக்குலாம் என்ன அருகதை இருக்குது இதெல்லாம் கேட்க? சட்டசபையை பற்றினா என்னன்னு தெரியாத ஆட்கள், சட்டசபை மரபுகள் இதெல்லாம் என்னன்னு தெரியாத ஆட்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் உள்நோக்கம், ஒவ்வொரு விஷயத்துக்கும் கான்ஸ்பிரசி தியரி. இதனால ஏன் இந்த சட்டசபை விவாதத்தை இவ்வளோ சொல்கிறேன்னா, இதே மாதிரி தான் பார்லிமெண்ட்லேயும் பல எதிர்ப்பு திருப்பான விஷயங்கள் நடக்கும். இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில் கொண்டு வர்றாங்கன்னா பார்லிமெண்ட் ஜாயின்ட் கமிட்டி அந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டத்தை போடுவாங்க, இல்லைன்னா அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி பில் வருதுன்னு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. எல்லா கட்சியும் தான் போய் உட்காருவாங்க, இதில் போய் பேசுவாங்க. வந்துட்டு சபாநாயகர் தான் கூப்பிடுவார், உட்காந்து பேசுவாங்க. ஒரு இளவும் ஒன்றும் தெரியாமல் திமுகவை திட்டுறதுக்கு இந்த பெய்டு ஆளுங்கள்லாம் வந்து அரசியல் விமர்சகர்கள், இந்த சேனல்காரங்க இவங்கெல்லாம் வந்து சரி இன்னைக்கு இது டாபிக், இந்த ஆவலை இன்னைக்கு மெல்லும், இன்னைக்கு பாருங்க 7 மணிலேருந்து இதை தான் பேசுவாங்க. சரியா? டீ பார்ட்டிக்கு கனிமொழி போனாங்க, அப்போ வந்து கூட்டணிக்கு தயாராகிட்டாங்களா, இதே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு பொய், ஏதாவது ஒரு பரப்புரை, கூச்சமே கிடையாது. திரும்ப திரும்ப சொல்கிறோம், பாஜகவோட எல்லா கொள்கையும் தினம் திமுக போராடிக்கிட்டு இருக்கு. ஏதாவது எவிடன்ஸ் சொல்லுங்க. திடீர்னு எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் பில்லை வந்து தாவேக்கு எடுத்துகிட்டு வருது, பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணவே இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா திமுக அதை வந்து ஆதரிக்க போகுது. ஏன் திரும்ப கொண்டு வராத பில்லை எப்படி ஆதரிக்குதா எதுக்குதான்னு தெரியும். நீங்கள் இது எல்லாத்தையும் சொன்ன எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பெரிய பைத்தியகாரத்தனமான ஒரு ட்ராமாவை இங்கே பண்ணிட்டு இருக்காங்கன்னு. பார்க்குறவனையும் கிறுக்கனாக்கணும், பேசுகிறவனும் கிறுக்கனா இருக்கான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக அரசியல் பேசிகிட்டு இருக்கேங்க. இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட சூழலை அல்லது ஒரு கட்சிக்கு எதிராக இவ்வளவு வன்மத்தோட பொய்ப்பரப்புரைகள் மேற்படுற ஒரு சூழலை நான் இந்த 20-25 வருஷத்தில் பார்த்ததே கிடையாது. ஜெயலலிதா பீரியட்ல இருந்திருக்கோம், இன்னும் வந்து பல எதிர்நிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக போராடி இருக்கு. ஆனால் இது வந்து ரொம்ப கேவலமாக இருக்கு. பத்திரிகையாளர்னு வேஷம் போட்டு வர்றான், அரசியல் விமர்சகர்னு வேஷம் போட்டு வர்றான், அதுக்குள்ளே என்னென்னமோ காரணம் சொல்கிறாங்க. நான் அடிக்கடி ஒன்று கேட்பேன், வந்துட்டு இவ்வளோ சூதுவாது தியரிகள்லாம் புத்திசாலித்தனமாக பேசுறீங்க, ஒரு ஆளாவது தாவேக்கா ஜெயிக்கும்னு சொன்னீங்களா வந்துட்டு எலெக்ஷன் உங்களுடைய தேர்தல் அனாலிசிஸில்? அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பரப்பப்படுறது, சோசியல் மீடியாவில் எழுதுறது, இதெல்லாம் அரைகுறை வெத்து வேட்டுகளினுடைய அன்றாட பொழுதுபோக்கு. அரசியலும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது, வெறும் அன்றாட பொழுதுபோக்கு, அவ்வளோதான். டெய்லி ஒரு சதி கோட்பாட்டை எழுதினா தான் தொண்டையில் வந்து சோறு தண்ணி இறங்கும், அந்த மாதிரி ஆயிட்டாங்க. பல்வேறு முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக நன்றி. வணக்கம்.